மாட்டுப் பொங்கல் என்பது தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றாகும். இது பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் விவசாயத்தில் உழைக்கும் மாடுகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பண்டைய காலத்தில் ஒரு நாள், ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல இதயமுள்ள விவசாயி தன் மாடுகளை அன்புடன் வளர்த்துக் கொண்டிருந்தான். அவன் மாடுகளை தனக்கு தாய்மடி போல மதித்து, அவற்றுக்கு போதுமான உணவு மற்றும் பாதுகாப்பை அளித்தான். மாடுகள் அவனை மிகுந்த நம்பிக்கையுடன் பின்பற்றின. ஒரு நாள், அதன் மாட்டுகளில் ஒன்று தன்னுடைய ஜீவனைப் பற்றிய உண்மையை விவசாயிக்குச் சொன்னது. நாம் உழைத்தால்தான் உனக்கு செழிப்பு கிடைக்கும். நீயும் உன் குடும்பமும் சுகமாக வாழக் காரணம் நாங்கள். எனவே எங்களுக்கு பொங்கல் என்ற சிறப்பு நாளில் நன்றி சொல்ல வேண்டும் என்றது. இதைக் கேட்ட விவசாயி தனது மாடுகளுக்கு பெரிய விருந்தளிக்க திட்டமிட்டான். கதிர்களிலிருந்து சேமித்த உழவன் பால், கஞ்சி, பூர்ணம் போன்ற நறுமண உணவுகளை சமைத்து மாடுகளுக்கு அர்ப்பணித்தான். அதை அண்டைய கிராமத்தினரும் பார்த்து மிகவும் மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வு மாட்டுப் பொங்கலின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. மாடுகளுக்கு பால் மற்றும் பொங்கல் படைக்கின்றனர். மாட்டு சண்டை போன்ற நிகழ்வுகளும் சில இடங்களில் நடைபெறும். மாட்டுப் பொங்கல் நம் முன்னோர்களின் உழைப்பையும் இயற்கையின் அருளையும் கொண்டாடும் ஒரு அழகிய பாரம்பரிய நிகழ்வாக திகழ்கிறது.